இன்னைக்கு நம்ம தயவு குறித்து படிக்க போறோம். சரியா? இன்னைக்கு என்ன கனி? தயவுனா என்ன ஆண்டி அப்படின்னு கேக்குறீங்களா? அல்ல, ஒரு ஆள் பசியா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. பசியா இருக்கிறப்போ போயிட்டு அங்கிட்ட நான் ஜெபம் பண்றேன் அப்படின்னு சொன்னா போதுமா? இல்ல, பசியா இருந்தா நான் என்ன செய்யணும்? அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு சாப்பாடு கொடுக்கணும். சரியா? அதுதான் தயவா, மற்றவங்க கிட்ட தயவா நடக்கிறது. பசிக்கிற ஆள்கிட்ட போய் நான் பார்க்காம நான் மட்டும் போயிட்டு நான் மட்டும் தன்னே நான் சாப்பிட்ற நேரம் இன்னொரு ஆள் பசியோடு உட்காந்துருந்தா நான் அதை கொடுக்காம இருந்தேன்னா எனக்கு தயவு இருக்குன்னு அர்த்தமா? இல்லை. சரியா? அதான். சரி, இப்போ நம்ம பைபிள்ல ஏசப்பாவை குறித்து பார்க்க போறோம். ஒரு நாள் ஏசப்பா அப்படி நடந்து வந்துட்டு இருக்கிறப்ப நடந்து வருவாங்க. ஏசப்பால நம்ம டெய்ஸி ஆண்டி தான். ஓகேயா? அவங்க இங்கிருந்து நடந்து வருவாங்க. வாங்க சிஸ்டர். அவங்க தான் ஏசப்பா. ஏசப்பா சீஷர்களோட அப்படியே நடந்து வந்துட்டு இருக்காங்க. ஏசப்பா கூட ஆட்கள் வந்துட்டு இருக்காங்க. அப்போ நீங்களும் ஒரு 10 குஷ்டரோகிகள். குஷ்டரோகின்னா என்ன தெரியுமா? மேலெல்லாம் வெள்ளை வெள்ளையா இருக்கும். அவங்க கூட யாரும் பேச மாட்டாங்க. அவங்கள யாருக்கும் பிடிக்காது. அப்படிப்பட்டவங்க வர்றாங்க. பார்த்துக்கோங்க. நீங்கள் போய் உங்களை உங்கள் ஆசாரியர்களிடம் காண்பியுங்கள், உங்கள் ஊழியக்காரரிடம் காண்பியுங்கள். ஐயோ, குஷ்டரோகலாம் மாறிடுச்சு. பாத்தீங்களா? ஏசப்பா சீஷர்களோட இருந்தாங்களா? நம்ம ஏசப்பா ரொம்ப தயவுள்ள ஏசப்பா தானே? அப்படித்தானே? அப்படி வந்துட்டு இருக்கிறப்ப ஏசப்பா நிறைய நோயாளிகள் எல்லாம் சுகமாக்கிட்டு இருந்தாங்கன்னு சொல்லி கொஞ்சம் குஷ்டரோகிகள்லாம் கேள்விப்பட்டாங்களா? அவங்களுக்கு ரொம்ப ஐயோ எப்படியாச்சும் ஏசப்பாட்ட போய் நம்ம சுகமாகணும்ட்டு அவங்க ஏசப்பாட்ட வந்தாங்க. 10 பேர் வந்தாங்கல்ல, அவங்க மேலெல்லாம் குஷ்டம் இருந்துச்சுல்ல. அப்படித்தானே? ஏசப்பா அவங்க கிட்ட நீங்க போங்கலாம், நீங்க போய் அவங்க ஊழியக்காரங்கிட்ட போய் உங்களை காண்பீங்கன்னு அவங்க 10 பேரும் கிட்டுக்கிட்டுக்கிட்டான்னு போயிட்டு இருந்தாங்களா? போயிட்டு இருக்கும் போதே அவங்க மேல இந்த குஷ்டம் எல்லாம் காணாம போச்சு. எப்படி போச்சு? ஏசப்பா குணமாக்கிட்டாங்க. சரியா? அப்ப ஏசப்பா தயவுள்ள ஏசப்பா. சரியா? நமக்கு என்ன வியாதி இருந்தாலும், என்ன பிரச்சனை இருந்தாலும், எப்படி கஷ்டம் இருந்தாலும் ஏசப்பாட்டு போயிட்டு, ஏசப்பா எனக்கு இப்படி கஷ்டம் இருக்கு, எனக்கு இப்படி வியாதி இருக்கு, எனக்கு இப்படி ஒரு பலவீனம் இருக்கு, இப்படி ஒரு கஷ்டம், எனக்கு விடுதலை தாங்கன்னு ஏசப்பாட்டு கேட்டா ஏசப்பா நமக்கு உடனே விடுதலை கொடுத்துருவாங்க. அப்ப நம்ம ஏசப்பா தயவுள்ள ஏசப்பா. அப்ப நம்ம எப்படி இருக்கணும்? மற்றவங்ககிட்ட தயவா இருக்கணும். சரியா? சரி, எப்படி இருக்கலாம்னு சொல்லி இப்போ இவங்க செஞ்சு காணிப்பாங்க. இந்த ரோடை கிராஸ் பண்ண ஹெல்ப் பண்ணுங்களே, யாராச்சும் 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 வேணும் இந்த ரோடை கிராஸ் பண்ண ஹெல்ப் பண்ணுங்களே. சே, நம்மளுக்கும் அப்பா அம்மா இருந்திருந்தா இப்படிலாம் நடந்திருக்குமா? ஆமாம், நம்ம சொந்தக்காரங்களும் நம்மளுக்கு ஒன்றுமே உதவ மாட்டேங்காங்க. சாப்பிட்டு 3 நாள் ஆச்சு. பசிக்குதாம்மா? ஆமாக்கா, ரொம்ப பசிக்கு. உங்களுக்கு என்ன ஆச்சு? அக்கா ரொம்ப பசிக்குதுக்கா, சாப்பிட்டு 3 நாள் ஆச்சுக்கா. அப்படியா? நம்ம இப்போ ஜெபம் பண்ணுவோம், உங்களோட பசி எல்லாமே போயிடும். வாங்க ஜெபம் பண்ணுவோம். ஏசப்பா, இந்த பிள்ளைங்களை ரட்சிங்க ஏசப்பா. இந்த பிள்ளைங்களுக்கு எந்த நோயுமே எந்த பிணியும் வரக்கூடாது ஏசப்பா. இப்போ அவங்களோட பசி எல்லாமே தீர்த்து வைங்க ஏசப்பா. 5 அப்பத்தையும் 2 மீனையும் வச்சு 5000 பேருக்கு போஷித்தீரே. இப்பவே அவங்களோட பசி எல்லாமே போகட்டும் ஏசப்பா. இப்பவே அவங்களோட பசி எல்லாம் போகட்டும் ஏசப்பா. நீங்க எந்திங்க, உங்களோட பசி எல்லாமே இப்பவே போயிடும். இப்போ உடனே ஏசப்பா அப்படியே உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செஞ்சு காணிச்சிடாரு. என்ன பண்ணுறீங்க? நீங்கள் பசியோடு இருப்பீங்கன்னு தெரியும், அதான் உங்களுக்கு நான் சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன். ரொம்ப நன்றிக்கா. நான் இப்போ உங்களுக்கு வேண்டி நான் ப்ரேயர் பண்ணுறேன். ஏசப்பா ஸ்தோத்திரம். ஏசப்பா இவங்களை ஆசீர்வதிங்க ஏசப்பா. இவங்களுக்கு ஏசப்பா இவங்க அம்மா அப்பா இல்லாமல் இருக்காங்க ஏசப்பா. ஏசப்பா நீங்கள் இவங்களுக்கு அம்மா அப்பாவாக இருந்து ஏசப்பா இவங்களை வழி நடத்துங்க ஏசப்பா. ஸ்தோத்திரம் ஏசப்பா. ஈஸ்வரன் நல்ல பிதாவே, ஆமே. ஏசப்பா இனி உங்களை வழி நடத்துவாருமா.
என்னம்மா அம்மாவுக்கு இப்போ எப்படி இருக்கு? அம்மாவை குறையவே மாட்டேங்குமா, கூடிக்கிட்டே இருக்குமா. அம்மாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போக முடியல, காசும் கையில் இல்லை. அப்படியா? வாங்க இப்போ ப்ரேயர் பண்ணுவோம். உங்க அம்மா எந்திரிச்சு நடந்துருவாங்க. அவ்வளோ எல்லாமே மாறிடும்ன்றேன். என்னங்க வாங்க ப்ரேயர் பண்ணுவோம். ஏசப்பா இந்த அம்மாவை உன் பாதத்தில் கொண்டு வர ஏசப்பா. இந்த அம்மாவுக்கு இருக்கிற எல்லா நோயும் பிடியும் எல்லாமே மாறிடணும் ஏசப்பா. நீங்கள் இப்போவே இறங்கி ஒரு அபிஷேகத்தை அவங்களுக்கு ஊற்றுவீங்க என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஏசப்பா. எந்திங்க ஏசப்பா, அவங்களை எழுப்பி விடுங்க ஏசப்பா. நீங்கள் எந்திரிச்சு நடந்து எல்லாருக்குமே நீங்கள் வந்து ஒரு விசுவாசியா ஒருத்தங்களை நீங்கள் காண செய்வீங்க ஏசப்பா. ஒரு இதான் நீங்கள் காண செய்வீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஏசப்பா. இப்போவே உங்கள் அம்மாவுக்கு ஃபுல்லாக உடம்புல இருக்கிற எல்லா நோயும் எல்லாமே எந்திரிச்சு உங்கள் அம்மா அப்படியே நடந்து அங்கே போய் சர்ச்சில் போய் இது எல்லாமே சொல்லுவாங்க. அவங்களுக்கு என்னென்ன வந்துச்சோ எல்லாமே சொல்லுவாங்க. நீங்கள் கவலையே படாதீங்க. எடா நம்ம அம்மாவை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போவோமா? நான் வண்டியோட வந்திருக்கேன். அம்மாவுக்கு உடம்பு முடியல, அம்மாவை நான் பார்த்துக்கிறேன். என்ன தேவை இருந்தாலும் ஆன்ட்டி நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். நம்ம வந்து தேவையுள்ள நேரத்தில் ஜபிக்கிறவங்களாகவும் இருக்கணும். அதே நேரத்தில் அவங்க தேவைகளையும் நம்ம தயவோடு இருந்து ஜபம் பண்ணி அவங்களுக்கு ஹெல்ப்பும் பண்ணணும் எல்லாருக்கும். என்ன புரிஞ்சிச்சு? அப்ப தயவுன்னா என்ன மக்களே? பசியோடு இருக்கிறாங்க, அவங்க கிட்ட போய் என்ன செய்யறாங்க? நான் ஜோம் பண்றேன், உங்க பசி எல்லாம் போயிரும்னு சொல்றாங்க. அப்ப பசி போயிருமா? சாப்பிட்டா தான் பசி போகும் இல்ல? சரியா? பசியோடு இருக்கிற ஒருத்தங்க கிட்ட போயிட்டு நான் உனக்கு ஜெபம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காரியம் இல்லை. அவங்களுக்கு ஜெபமும் பண்ணணும், அவங்கள்ட்ட தயவாக நடக்கணும், சாப்பாடும் கொடுக்கணும். ஓகேயா? அப்போ நம்ம நல்ல கனி கொடுக்கிறவங்களா, நம்ம மற்றவங்களை வேதனைப்படுத்தாமல் அன்பாக நடக்கிறவங்களா இருந்தோன்னா எல்லாரும் நம்மக்கிட்ட ஓடி வருவாங்க, நம்மளை நேசிப்பாங்க. ஏசப்பா அவங்க கூட இருக்கிறாங்க என்பதை மற்றவங்க அறிஞ்சிக்குவாங்க. சரியா? I